வணக்கம்பா. ஸோ இந்த பதிவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே வந்து பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருங்க. ஸோ இப்போ வந்து உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால அவர் வந்து இறந்திருக்காரு. நம்ம மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இப்போ வந்து அவரோட உடலை வந்து அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட அரசியல் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து படத்தில் மட்டும்தான் வந்து இப்படிலாம் வசனம்லாம் பேசுவார். ஆனால் அரசியல் வந்து இப்படிலாம் பேச மாட்டார், இதெல்லாம் பண்ண மாட்டார், சும்மா அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து விஜயகாந்த் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த விமர்சனம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் அரசியலுக்கு வந்து 2005 வந்து தேமுதிக என்ற ஒரு கட்சியை வந்து தொடராம மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் வந்து நேரடியாக போய் உதவிகள் பண்ணியிருக்காரு. இந்த மழைக்காலங்களில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நேரடியாக அங்கேயே போய் வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எந்த உதவி பண்ணாலும் அந்த பொருட்களில் வந்து அவரோட புகைப்படம் அப்படிங்கிறது ஒன்றே இருக்காதுங்க. ஸோ மற்றவங்கள மாதிரி நான் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் அப்படின்னு வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ எது பண்ணாலும் அதாவது வலது கையில் கொடுக்குறது இடது கையில் தெரியக்கூடாது அப்படின்னு வந்து ஸோ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அப்படி வந்து சொல்லியிருப்பார். அதாவது நம்ம வந்து உதவி பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும், எல்லாருமே வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நல்ல மனிதருங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் வந்து இப்போ வந்து எல்லாருமே கொண்டாடுறப்படுற நம்ம நடிகர் விஜய் அவர்களை வந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து அறிமுகப்படுத்தினார் திரையுலகத்தில். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எல்லாருமே வந்து சிரித்து கொண்டாடிக்கிட்டு இருக்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஸோ நம்ம வடிவேல் அவர்களையும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து அறிமுகப்படுத்தினார். ஸோ இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், நிறைய பேர்த்த வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்ன சாப்பிட்றாரோ அதை தான் வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே சாப்பிடணும். ஸோ இங்கே வந்து என்னோட இடத்துல வந்து இங்கே வந்து எந்த பாகுபாடுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி சொல்கிற ஒரு நல்ல மரியாதைங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு வந்து நலத்திட்ட உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஸோ இப்போ வந்து நம்ம மக்கள் எல்லாருமே வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து இப்போ வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. ஆனால் அந்த கோடிக்கணக்கான பேர் வந்து அவர் அரசியலில் நிற்கும்போது எவ்வளோ பேர் அவருக்கு வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவர் வந்து எப்போவே வந்து ஜெயிச்சு நம்ம மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் எவ்வளவோ பண்ணியிருப்பார் இன்னும் மேலே. ஸோ அப்படிலாம் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து அவர் சோகமாக வந்து நம்ம வந்து அஞ்சலி செலுத்திட்டு வரோம். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மீம்ஸ் போடுறவங்க, ஸோ அதெல்லாம் பண்ணி தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு உடல்நலம் சரியான காரணத்துக்கும் ஒரு முக்கிய காரணமாக கூட இருக்கலாங்க. ஸோ என்ன இருந்தாலும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம தான். விஜயகாந்த் அவர்கள் வந்து எண்ணற்ற உதவிகள் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ வந்து முன்னதாக வந்து இந்த கமல், ரஜினிகாந்த், ஸோ அப்போது இருக்கும்போதே நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து அவங்களுக்குலாம் டப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிஸியாக வந்து இருந்திருக்காரு. அதாவது வருஷத்துக்கு வந்து 18 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு கூட சொல்லலாம். 1984 ஸோ 1985 வந்து ஒரு 15 படத்துக்கு மேலே வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வருஷத்துக்கு வந்து ஒரு 18 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. அப்போயே வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பிஸியாக இருந்தவர் அவர் வந்து அரசியலில் வரமாட்டார் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசியலில் வந்து அவரோட உதவிகளை வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமே அப்படின்னா மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் நிறையா பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசையை வந்து கொஞ்சம் தான் அவரால் நிறைவேற்ற முடிஞ்சு. அவர் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால அவர் வந்து அந்த உதவிகளை வந்து செய்ய முடியல. ஸோ நம்மளால் முடிஞ்ச நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னையா காசு 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 பணம் அடப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் புதைக்கிறா. காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது.